இன்னைக்குள்ள டிஜிட்டல் வேர்ல்டில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒன்று செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே நம்மள அறியாமல் நிறைய டைம் போயிடுது. நம்மளோட மென்டல் கிளாரிட்டியும் ஃபோக்கஸையும் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறப்ப மட்டுமே நம்மளோட பர்ஃபார்மன்ஸும் ப்ரொடக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா 4 ways. ஃபர்ஸ்ட்டு, நீங்கள் எந்த கோலுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த கோலை எழுதிட்டு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ப்ரையாரிட்டி பேஸில் இன்றைக்கி என்ன டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் விஷுவல் க்யூஸை க்ரியேட் பண்ணிக்கிறது. விஷுவல் க்யூஸ் அப்படின்னாக்கா, நீங்கள் அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கான ட்ரைவ் உள்ளேருந்து ஒரு இன்டென்ஷன், இதை நான் இன்றைக்கி முடிக்கணுன்ற மாதிரி ஏதாவது ஒரு ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். அது ரிலேட்டடான திங்ஸ் வைக்கிறது, விஷன் போர்ட் பேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷுவல் க்யூஸை கோல் ரிலேட்டடான விஷுவல் க்யூஸ் நீங்கள் என்விரான்மெண்ட்டில் வைக்கலாம். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, பொமோடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணலாம். 25 மினிட்ஸ் ஒர்க்கு, 5 மினிட்ஸ் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு 4:25 ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லாங் பிரேக் எடுத்துக்கலாம். இந்த 25 மினிட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப மொபைல் எல்லாமே சைலண்டில் வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபோர்த் ஒன் இஸ் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ். டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நம்ம ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருந்து ஃபோக்கஸ்டாக நம்ம கோலுக்காக ஒர்க் பண்ண முடியும். நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியும் பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும்.